கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நல்ல நாளில் இந்த நித்திய வெளிச்சம் ஊடகத்தின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே கர்த்தருக்குள்ளே நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நம்மை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. நம்மை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம். கர்த்தர் சொல்லி இருக்கிறார், ஆமென். அவர் நம்மை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து நம்மை பெருகவே பெருக பண்ணுகிற தெய்வம். ஹல்லேலூயா. ஆனால் கர்த்தரை நம்பியிருக்கிற ஜனம் இப்படி இருக்க வேண்டும், அவரை சார்ந்திருக்கிற ஜனம் இப்படி இருக்க வேண்டும் என்பதாக சொல்லி கர்த்தருக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. அந்த எதிர்பார்ப்பை குறித்ததான வார்த்தையை தான் கர்த்தர் உங்களிடத்திலே பரிமாற சொல்லி இருக்கிறார். அதனால என்னோடு சேர்ந்து நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். மார்க்குவின் புஸ்தகத்துல நீங்க அப்படியே அதனுடைய 9வது மார்க் எழுதின சுவிசேஷம் அதனுடைய 9வது அதிகாரம் அதனுடைய 23வது வசனத்துக்கு அப்படியே என்னோடு சேர்ந்து வேதத்தை நீங்கள் திருப்பிக் கொள்வீர்கள் என்று சொன்னால், அங்கே இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது, இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். இந்த வார்த்தையை நீங்கள் அன்பாய் கவனிக்கும்படி நான் உங்களை கேட்கிறேன். நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். விசுவாசம் இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நிச்சயமாகவே ஒரு அவசியமான ஒரு காரியமா இருந்து கொண்டு இருக்கிறது. ஏன் ஆண்டவர் இந்த விசுவாசத்தை முன்னிறுத்தி காண்பிக்கிறார்? எதனால கர்த்தர் இந்த விசுவாசத்தை முன்னிறுத்தி காண்பிக்கிறார்னா, பல பிரசங்கங்கள் நம்ம கேட்டிருப்போம். ஏறக்குறைய ஆயிரக்கணக்கான பிரசங்கங்களும் வார்த்தைகளும் இந்த விசுவாசத்தை குறித்து நம்ம இருதயத்துல இருக்கும் இல்லையா? ஆனால் நான் சொல்லுகிறேன், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் ஆகும் என இயேசு இந்த இடத்துல சொன்னதற்கு பிறகு பின்னால ஒரு பெரிய சத்தியம் ஒளிந்திருக்கிறது. அதை தான் கர்த்தர் நம்ம இடத்துல இன்றைக்கு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறார். நீங்க நன்றாய் என்னை கவனித்தீர்கள் என்று சொன்னால், இயேசு சொன்னார் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்பதாக. இன்னும் இதற்கு ஆதாரமாக ஒரு சில வசனங்களை நான் காண்பிக்கிறேன். காண்பித்து உங்களை வசனத்துக்கு நேராய் நான் கொண்டு செல்லுகிறேன். 2 கொரிந்தியர் அதனுடைய 5ஆம் அதிகாரம், அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 2ஆம் நிருபத்துல அதனுடைய 5ஆம் அதிகாரத்துல 6வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடந்து கொண்டிருக்கிறோம். நாம் தரிசித்து நடக்கிறவர்கள் அல்ல, நாம் பார்த்து அதை நம்பி அதன்படி செய்கிறவர்கள் அல்ல, நாம் காணாத தெய்வத்தை விசுவாசித்து ஆராதித்து கொண்டிருக்கிறவர்கள். இந்த தெய்வத்தின் மேல வச்ச நம்பிக்கையை கொண்டுதான் நாம் அவரை ஆராதித்து கொண்டிருக்கிறோம். அதை கொண்டுதான் இயேசு சொல்லுகிறார், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று இயேசு சொல்லி இருக்கிறார். அப்போ நாம் இயேசுவின் மேல, தெய்வத்தின் மேல நாம் வைக்கிற விசுவாசம், இயேசுவின் மேல நாம் வைத்திருக்கிற அந்த ஆழமான தைரியம், அதை வசனம் சொல்லுகிறது. இப்படியாக நீங்க எடுத்தீங்கன்னா எபிரேயர் அதனுடைய 10ஆம் அதிகாரத்துல அதனுடைய 38ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாயிராது என்பதாக எபிரேயனுடைய ஆக்கியோன் சொல்லுகிறார். அதனுடைய 35வது வசனம் இப்படி சொல்லுகிறது, மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்களுடைய தைரியத்தை நீங்கள் விட்டு விடாதிருங்கள். அர்த்தம் என்ன? நீங்கள் வைத்திருக்கிற விசுவாசம் எந்த சூழ்நிலையிலையும் எடுபட்டு போய்விடாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். காரணம், அது ஒரு மிகுந்த பலனுக்கு ஏதுவானது. அது சாதாரணமானதல்ல, அது மிகுந்த பலனுக்கு ஏதுவானது என்பதாய் வசனம் சொல்லுகிறது. ஆகவே தேவ பிள்ளைகளை நீங்க என்னை கவனித்துக் கொண்டிருப்பீர்கள் என்பதை நான் நம்புகிறேன். நீங்கள் கொண்டிருக்கிற அந்த விசுவாசம், தேவனின் மேல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல நீங்க வச்சிருக்கிற அந்த விசுவாசம் உங்களுக்கு ஒரு மிகுந்த பலனை கொண்டு வர காத்திருக்கிறது என்பதுதான் இந்த வார்த்தையின் பிறகே ஒளிந்திருக்கிற ஒரு ஆழமான சத்தியமா இருக்கிறது. இந்த மார்க் 9வது அதிகாரத்துல நம்ம வாசிச்சோம் இல்லையா? அந்த சம்பவம் உங்க எல்லாருக்குமே நன்றாய் தெரியும். இயேசுவானவர் தம்முடைய ஊழிய பாதையில சென்று கொண்டிருந்தப்போ அந்த ஊழியத்தின் நடுவில் இருந்த ஒரு மனுஷன் எழும்பி சொல்லுகிறார், ஆண்டவரே, என்னுடைய மகனை நீர் குணமாக்க வேண்டும். ஆண்டவரே, என்னுடைய மகனுக்கு நீர் சுகமளிக்க வேண்டும். அவனை ஒரு ஆவி பிடித்துக் கொள்ளுகிறது. அந்த ஆவி அவனை அலைக்கழிக்கிறது. அந்த ஆவி அவனை தாக்கினதும் அவன் நுரை தள்ளுகிறான், அவன் வருத்தப்படுகிறான், அவன் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறான். அந்த ஆவி அவனை ஒடுக்குகிறது, அந்த ஆவி அவனை வேதனைப்படுத்துகிறது.
என்றெல்லாம் சொல்லி அவன் இயேசுவிடத்திலே மன்றாடுகிறான், முறையிடுகிறான். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நானும் சொல்லுகிறேன், ஒருவேளை நீங்களும் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருக்கக்கூடும். நானும் இதே ஒடுக்கத்திலே இருந்து கொண்டிருக்கிறேன், நானும் இதே நெருக்கத்திலே இருந்து கொண்டிருக்கிறேன், நானும் ஒடுக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கிறேன், கடினமான பாதையிலே நான் கடந்து வந்து கொண்டிருக்கிறேன். இப்படிப்பட்ட சூழ்நிலையில நீங்கள் இருந்து கொண்டிருக்கலாம். ஆனால் அந்த கூட்டத்தில் இருந்து எழும்பி நின்று தன்னுடைய மகனுக்காக வேண்டுதல் செய்த அந்த தகப்பனாரை போல உங்களுடைய இருதயத்துல ஒரு விசுவாசம் இருக்கும். இயேசுவின் இடத்துல வந்தால் இயேசு என்னுடைய கண்ணீரை மாற்றுவார், இயேசுவின் இடத்துல வந்தால் இயேசு என் கதறலை போக்குவார், இயேசுவின் இடத்துல வந்தால் இயேசு என் வேதனைகளை மாற்றுவார் என்றெல்லாம் சொல்லி உங்களுடைய இருதயத்திற்குள்ளே ஒரு விசுவாசம் இருக்குமானால் நான் சொல்லுவேன், அது மிகுந்த பலனுக்கு ஏதுவானது. எந்த சூழ்நிலையிலும் எப்பேற்பட்ட நிலைமையிலும் அந்த விசுவாசத்தை மாத்திரம் நீங்கள் விட்டு விடாதிருங்க. அந்த விசுவாசத்தை மாத்திரம் உடைய இருதயத்திலிருந்து எடுபட்டு போக நீங்கள் அனுமதிக்காதிருங்கள். ஏன்னா வசனத்துல நீங்க அதை தொடர்ந்து மார்க் 9வது அதிகாரத்துல நீங்க வாசிக்கும் போது அந்த தகப்பனார் இப்படி சொல்லுகிறார், ஆண்டவரே, இந்த விசுவாசம் என்னை விட்டு நீங்கி போகாமல் இருக்க எனக்கு கிருபை செய்யும். அவர் அது எப்படி சொன்னார்னா, அவிசுவாசம் என்னை விட்டு நீங்காது இருக்கும்படி செய்யும் என்ற ஒரு வார்த்தை அவர் பயன்படுத்தினார். இயேசு சொன்னார், அதற்கு முன்னதாக விசுவாசிச்சா எல்லாம் கூடும்பா அப்படின்னு சொன்னப்போ அவன் சொன்னாரு, தகப்பனார் சொன்னாரு, நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, ஆனால் என் அவிசுவாசம் என்னை விட்டு நீங்காது இருக்கும்படி செய்யும் அப்படின்னு சொன்னார். ஆகவே தேவ பிள்ளைகளை நான் சொல்லுகிறேன், இந்த தகப்பனார் இப்படி வேண்டிக் கொண்டாரே, அவர் வேண்டிக் கொண்ட அந்த அனுபவம் இருக்கிறதே, அது எப்படிப்பட்ட ஒரு அனுபவம் என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். என்னுடைய மகன் ஆவியினாலே பிடிபடுகிறான், அவன் ஒடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறான். பிரசங்கியில அதனுடைய 4வது அதிகாரம், பிரசங்கி புஸ்தகத்திலே அதனுடைய 4ஆம் அதிகாரத்துல நீங்கள் இப்படியாக வாசிக்க முடியும். அதனுடைய 1ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, இதற்கு பின்பு நான் சூரியனுக்கு கீழே செய்யப்படும் கொடுமைகளை எல்லாம் சிந்தித்து பார்த்தேன். இதோ ஒடுக்கப்பட்டவர்களின் கண்ணீரை கண்டேன், அவர்களை தேற்றுவாரும் இல்லை. ஒடுக்கிறவர்களின் பட்சத்தில் பலன் இருந்தது, அப்படி இருந்தும் தேற்றுவார் இல்லை என்பதாய் வேதம் சொல்லுகிறது. இந்த தகப்பனாருடைய மகன் அந்த பிசாசினுடைய ஆவியினாலே ஒடுக்கப்பட்டு கொண்டிருந்தார்கள். இவர்கள் பலமுடையவர்கள் தான், அவர்களுக்கு பலன் இருந்தும் அவர்களுக்கு தேற்றுவார் இல்லை என்பதாய் இந்த வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிற இந்த ஆழம்தான் மார்க் 9வது சுவிசேஷத்திலே நிறைவேறினதாய் நான் பார்க்கிறேன். அவர் ஒடுக்கப்பட்டவர்களின் கண்ணீரை காண்கிற தெய்வம், அவர் ஒடுக்கப்பட்டவர்களின் வேதனைகளை அறிகிற தெய்வம், அவர் ஒடுக்கப்பட்டவர்களை ஒருபோதும் விட்டுவிடுகிறவர் அல்ல, ஒடுக்கப்படுகிறவர்களின் கண்ணீரை துடைக்கிறவர். அந்த இயேசு, நான் பிரசங்கிக்கிற இந்த இயேசு உங்கள் கண்ணீரையும் துடைப்பார், உங்கள் கண்ணீரையும் அவர் மாற்றுவார். உங்களுடைய வேதனைகளை அவர் அறிந்திருக்கிறார், உங்களுக்காய் அவர் பதில் தருவார், பலன் தருவார் என்பதாய் வசனம் சொல்லுகிறார். நாம் இப்பொழுதுதான் நாம் வாசித்தோம் எபிரேயர் 10வது அதிகாரத்திலே அதனுடைய 35வது வசனம், மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் விசுவாசத்தை விட்டு விடாதிருங்க. தேவ பிள்ளைகளை, உங்களது விசுவாசம் மிகுந்த பலனை கொண்டு வரும். அது மிகுந்த பலனை உரித்ததாய் இருக்கிறதுனாலதான் இயேசு சொல்லுகிறார், நீங்கள் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் விசுவாசத்தை விட்டு விடாதிருங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறதெல்லாம் நாம் அவர் மேல வச்சிருக்கிற அந்த நம்பிக்கையை வேற ஒன்றின் மேலேயும் சாய்க்காமல், மனுஷர்கள் மேலேயோ, நம்மிடத்தில் இருக்கிற பணத்தின் மேலேயோ, நம்மிடத்தில் இருக்கிற பலத்தின் மேலேயோ, நம்மிடத்தில் இருக்கிற சொத்து சுகங்களின் மேலேயோ நாம் கொண்டு போய் விடாமல், அந்த நம்பிக்கையை, அந்த விசுவாசத்தை ஜீவன் உள்ளவரை அவர் மேல வச்சிருக்கணும் அப்படின்ற ஒரு வார்த்தை தான் கர்த்தர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறது. அல்லேலூயா. அதனாலே தான் நாம் வாசித்த இந்த வசனத்திலையும் நாம் பார்க்க முடிகிறது, அவர் ஒடுக்கப்பட்டவர்களின் கண்ணீரை துடைக்கிற தெய்வம். ஏன் இந்த ஆண்டவர் ஒடுக்கப்பட்டவர்களின் கண்ணீரை கண்டேன், அந்த கண்ணீரை நான் துடைப்பேன் அப்படின்னு சொல்றாருன்னா, ஏசாயா 53வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்துல நாம் எல்லாருக்கும் தெரிந்த வேத பகுதி, ஏசாயா 53ஆம் அதிகாரத்துல அதனுடைய 7வது வசனத்துல, ஆமென், கர்த்தருடைய பாடுகள், இயேசு கிறிஸ்துவனுடைய பாடுகளை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிற அந்த அதிகாரம், அதனுடைய 7ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும்
தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. இந்த வசனம் உங்க எல்லாருக்குமே, நாம் எல்லாருக்குமே தெரிந்த ஒரு வசனம். நாம் ஒடுக்கப்படக்கூடாது என்பதற்காக அவர்தாமே சிலுவையிலே ஒடுக்கப்பட்டார். நாம் நெருக்கப்படக்கூடாது என்பதற்காக அவர்தாமே சிலுவையிலே நெருக்கப்பட்டார். நாம் ஒடுக்கப்படக்கூடாது என்பதற்காக அவர் ஒடுக்கப்பட்டிருந்தால், அவர் ஒடுக்கப்பட்டிருப்பதால் அவர் சொல்லுகிறார், நீங்கள் இனி ஒடுக்கப்பட்டவர்களாய் இருப்பதில்லை, உங்கள் கண்ணீரை நான் துடைக்கிறேன், உங்கள் கண்ணீரை நான் கண்டிருக்கிறேன் என்பதாய் இயேசு சொல்லி இருக்கிறார். எனக்காக சிலுவையிலே பாட அனுபவித்த தெய்வம், எனக்காக சிலுவையிலே ஒடுக்கப்பட்ட தெய்வம், எனக்காக சிலுவையிலே நெருக்கத்தை அனுபவித்த தெய்வம், நான் இனி ஒடுங்கி இருப்பதற்கோ, நான் இனி எந்த பிசாசின் போராட்டங்களாலே ஒடுக்கப்படுவதற்கோ என்னை அனுமதிப்பதில்லை என்கிற விசுவாசம்தான் இந்த ஒடுக்கத்தின் நெருக்கத்தின் பாதையிலிருந்து நம்மை வெளியே கொண்டு வருகிற ஒரு பெரிய திறவுகோலா இருக்கிறது. என்னை கவனிக்கிற அன்பான தேவ ஜனங்களே, நீங்கள் விளங்கிக் கொள்ளும்படி நான் சொல்லுகிறேன், நீங்கள் விசுவாசித்திருக்கிற இந்த தெய்வம் அவர் உங்களுடைய ஒடுக்கத்தை அறிந்திருக்கிறவர். நீங்கள் பட்டு வருகிற, சந்தித்து வருகிற, கடந்து வருகிற பாதைகளை அவர் அறிந்திருக்கிற தெய்வம். அந்த இயேசு சொல்லுகிறார், உன் ஒடுக்கத்தை, நீ உன் ஒடுக்கத்தின் பாதையில சிந்துகிற கண்ணீரை நான் கண்டிருக்கிறேன். இனி நீ கவலைப்பட வேண்டியதில்லை, இனி வேதனையோடு இருக்க வேண்டியதில்லை. உன் ஒடுக்கத்தின் பாதையை அறிந்திருக்கிற நான் சொல்லுகிறதாவது, உன் கண்ணீரை துடைக்கிறவர் உன்னோட கூட இருக்கிறேன். அல்லேலூயா. அந்த தெய்வம் தான் நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிற ஆண்டவர். அவர்தான் நம்மை எல்லா தீங்கிற்கும் விலக்கி பாதுகாக்கிற ஆண்டவர். அவர்தான் நாம் எல்லாவற்றிற்கும் எல்லாமுமாய் இருந்து செயல்படுகிற ஆண்டவர். இதைத்தான் நாம் வேதத்திலே நாம் இப்படியாக நாம் வாசித்தோம். நெருக்கப்பட்ட நிலைமையில, ஒடுக்கப்பட்ட நிலைமையில இருந்த தம்முடைய மகனுக்காக, ஆமீன், இயேசுவை நோக்கி மன்றாடின தகப்பனின் அன்பு விசுவாசத்தை கற்றுத்தந்தது. நான் இந்த நெருக்கத்துல இருக்கிறேனே, எனக்கு விசுவாசம் இருக்கு பாஸ்டர், நான் நம்புறேன் ஆண்டவரை, நான் ஆண்டவரைத்தான் நம்பி இருக்கிறேன், இனி நான் என்ன செய்யணும், இனி நான் எப்படி இந்த வாழ்க்கையில தடுமாறாம தாண்டி வரணும், இந்த வாழ்க்கையிலிருந்து, இந்த ஒடுக்கத்தின் நெருக்கத்தின் பாதையில் இருந்து எப்படி நான் வெளியே வருவது, எப்படி நான் இந்த சிக்கிக்கொண்ட பாதையிலிருந்து என் கால் வழுவாதபடி காக்கிற தெய்வத்திடத்துல என்னை நான் ஒப்பு கொடுப்பது, அப்படின்னு யாராவது என்னிடத்துல கேட்பீர்கள் என்று சொன்னால், நான் உங்களுக்கு ஒரு வசன பகுதியை எடுத்து காண்பிக்க முடியும். அதுதான் உங்களுக்கான விடையாக இருக்கும். நாம் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வேத பகுதி, மார்க்கு எழுதின சுவிசேஷத்துல அதனுடைய 5ஆம் அதிகாரம், அதனுடைய 25ஆம் வசனம். மார்க் எழுதின சுவிசேஷம் அதனுடைய 5ஆம் அதிகாரம் அதனுடைய 25வது வசனத்துல ஒரு சம்பவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம். ஆனால் இதிலே தான் நாம் தப்பிக்கொள்வதற்கான ஒரு வழி இருக்கிறது. இதிலே தான் நம் கால்கள் சிக்கிக் கொள்ளாதபடி காப்பதற்கான ஒரு வழி இருக்கிறது. இதிலே தான் ஒடுக்கத்தின் பாதையில் இருக்கிற நம்முடைய கண்ணீரை நம் தகப்பனாம் இயேசு கிறிஸ்து துடைப்பதற்கான ஒரு வழி இருக்கிறது. நீங்கள் இங்கே வாசிக்கலாம். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகள் எல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற போது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். உடனே அவளுடைய உதிரத்தின் ஊறல் நின்று போயிற்று. அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள் என்பதாக வசனம் சொல்லுகிறது. இது நாம் அடிக்கடி வாசிக்கிற ஒரு வேத பகுதி. ஆனால் இதற்குள்ளே ஒரு ரகசியம் இருக்கிறது. ஒரு கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. இயேசு பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார். எல்லா ஜனங்களும், நீங்க வாசிக்கலாம் தொடர்ந்து இதே சம்பவத்தை நீங்க அடுத்தடுத்த சுவிசேஷங்களிலே நீங்கள் வாசிக்கும் போது இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது வசனத்துல, ஜனங்கள் எல்லாரும் அவரை நெருக்கினார்கள் என்பதாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஜனங்கள் எல்லாரும் அவரை நெருக்கினார்கள் என்று சொன்னால் எத்தனை பேருடைய கைகள் இயேசுவனுடைய வஸ்திரத்தை தொட்டிருக்க முடியும்? ஆனால் அத்தனை பேரும் சுகமடைந்தார்கள் என வேதத்துல ஆமென் எழுதப்படவில்லை. ஒருவேளை சுகமடைந்திருக்கலாம், ஆனால் எழுதப்பட்ட வசனத்தை பொறுத்து பார்த்தால் அத்தனை பேருடைய கரங்கள் இயேசுவை ஒருவேளை தொட்டிருக்க கூடும். அதனாலே தான் சீஷர்கள் கேட்கிறார்கள். இயேசு உடனே திரும்பி கேட்கிறாரு,
யார் என்னை தொட்டது? என்னிடத்திலிருந்து ஒரு வல்லமை புறப்பட்டதை நான் உணர்ந்தேனே என்று சொன்னப்போ சீஷர்கள் எல்லாம் சொல்றாங்க, ஐயரே, இத்தனை பேர் இருக்கிறாங்க, இதுல யார் தொட்டதுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? ஏறக்குறைய சுற்றி இருக்கிறவர்கள் எல்லாருடைய கரங்களும் உம்மை தொட்டு இருக்கிறது. அதுதான் அதனுடைய அர்த்தம். அப்ப அத்தனை பேர் தொட்டு இருந்தும் கூட இயேசுவனுடைய சரீரத்துல ஆமென் வல்லமை இறங்கவில்லை. ஆனால் அந்த ஒரு ஸ்திரீ நெருக்கத்தின் பாதையில தம்மை எல்லாரும் வெறுக்கிறார்கள், தம்மிடத்திலே பெரும்பாடு காணப்படுகிறது, பெரும்பாடோடு தான் இருக்கிறேன் என்பதாக அறிந்த அந்த ஸ்திரீ, நான் இந்த கூட்டத்திற்கெல்லாம் வரக்கூடாது, நான் ஒதுக்கி வைக்கப்பட்டவள், நியாயப்பிரமாணத்தின்படி நான் இந்த இடத்திலெல்லாம் இருக்கக்கூடாது என தெரிந்தும் கூட அப்படிப்பட்ட நெருக்கத்தின் நடுவுல இயேசுவை எப்படியாகிலும் தொட்டுவிட வேண்டும், இயேசுவை எப்படியாகிலும் நான் தொட்டுவிட வேண்டும் என்கிற அந்த நெருக்கத்தின் நடுவிலே இயேசுவை தேடினாள் என்ற ஒரு அனுபவம் இருக்கிறது இல்ல, அதுதான் இந்த விசுவாசத்தை நாம் காத்து கொண்டதற்கான ஒரு அடையாளம். அந்த சகோதரி விசுவாசத்தை எதிலே காத்துக்கொண்டாள், எப்படி சுகத்தை பெற்றுக்கொண்டாள் என்றால், இவ்வளவு நெருக்கம், இயேசுவை தொட முடியாது. அக்கார்டிங் டு த லா, நியாயப்பிரமாணத்தின்படி நான் இயேசுவை தொடுவதற்கு பாத்திரவான் அல்ல, நியாயப்பிரமாணத்தின்படி இந்த கூட்டத்திற்குள்ளே வருவதற்கு நான் பாத்திரவான் அல்ல, நியாயப்பிரமாணத்தின்படி இயேசுவிற்கு நெருக்கமாய் வருவதற்கு கூட நான் பாத்திரவான் அல்ல. அப்படி நெருக்கப்பட்ட நிலைமையிலும் கூட என்னாலே அந்த நெருக்கத்தின் நடுவுல யார் என்ன சொன்னாலும் பரவாயில்லை, என்னை கொன்று போட்டாலும் பரவாயில்லை, அல்லது நியாயப்பிரமாணத்திற்கு முன்பதாக என்னை நிற்க வைத்து என்னை நியாயம் தீர்த்தாலும் பரவாயில்லை என்று சொல்லி ஆமென் கூட்டத்தின் நடுவிலே ஒரு கை வந்து இயேசுவை தொடுகிறது. விசுவாசத்தின் வெளிப்பாடு. நான் ஆண்டவரை விசுவாசிக்கிறேன் என பெயர் அளவிலே சொல்லி விடுவதிலே அல்ல நம்முடைய விசுவாசம் வெளிப்படுவது. விசுவாசத்தை நெருக்கத்தின் நடுவிலே காண்பிக்க வேண்டும். இந்த விசுவாசத்தை கொண்டு என் வாழ்க்கையிலே ஏதாகிலும் ஒரு நெருக்கம் வரும் என்று சொன்னால் அந்த நெருக்கத்தின் நடுவிலே கூட என்னுடைய கரங்கள் இயேசுவினுடைய வஸ்திரத்தை தேட வேண்டும். நெருக்கம் எனக்கு சுற்றி வருகிறது, என்னுடைய உறவினர்கள் வெறுக்கிறார்கள், இயேசுவை நான் தேடுவதால், இயேசுவை நான் ஆராதிப்பதால் பலருடைய நிந்தைக்கு உள்ளாகிறேன், பலருடைய ஆமென் அவமான பேச்சுகளுக்கு உள்ளாகிறேன் என்கிற சூழ்நிலை வந்த பொழுதிலும் கூட ஆமென் இந்த ஸ்திரீயினுடைய கரங்கள் ஆமென் அந்த கூட்டத்திற்கு நடுவிலே ஏதாகிலும் ஒரு இடம் கிடைத்து விடாதா, இயேசுவினுடைய வஸ்திரத்தை நான் தொட வேண்டும். காரணம், தொட்டால் நான் சுகமடைவேன், தொட்டால் என்னுடைய வியாதி மாறும், தொட்டால் என்னுடைய கண்ணீர் மறையும். அந்த எதிர்பார்ப்பு தான் இந்த ஸ்திரீக்கு ஒரு விசுவாசத்தை வர்த்திக்க செய்தது. அந்த ஸ்திரீ சுகமடைந்தாள், அந்த ஸ்திரீ கண்ணீர் நீங்கினவளாய் மாறினாள். அந்த ஸ்திரீயை கர்த்தர் அந்த இடத்திலே சாட்சியா நிறுத்தினார். நான் இன்றைக்கு தீர்க்க தரிசனமாய் ஒரு வார்த்தை உங்களிடத்திலே சொல்ல முடியும். நீங்கள் கடந்து வருகிற இந்த நெருக்கத்தின் ஒடுக்கத்தின் பாதையில உங்களுடைய கைகள், உங்களுடைய கண்கள் அந்த நசரேயனாகிய இயேசுவை மாத்திரம் நோக்கி இருக்கும் என்று சொன்னால், உங்களுடைய கைகள் நீட்டப்பட்டிருக்கும் இயேசுவை நோக்கி என்பதாக சொன்னால், இந்த நெருக்கத்தின் பாதையிலே உங்களை விடுதலையாக்குகிற தெய்வம், இந்த கண்ணீரின் பாதையிலே உங்களை விடுதலையாக்குகிற தெய்வம், இந்த கதறலின் பாதையிலே உங்களை விடுதலையாக்குகிற தெய்வம். பிரசங்கி 4:1 நீங்கள் வாசித்ததை போல ஒடுக்கப்பட்டவனின் கண்ணீரை கண்டேன் என்று சொன்னவர் உங்களுடைய கண்ணீரை காண வேண்டுமா? நெருக்கம் வரும்போது விசுவாசம் குறைந்து போக கூடாது, வேதனை வரும்போது விசுவாசம் குறைந்து போக கூடாது, கண்ணீர் வரும்போது விசுவாசம் குறைந்து போக கூடாது. மாறாக அந்த விசுவாசம் என் தேவனின் மேலே இருக்க வேண்டும், அந்த விசுவாசம் நான் நம்பி இருக்கிறவர் மேலே இருக்க வேண்டும். என்ன பாடுகள் வந்தாலும், எப்பேற்பட்ட வேதனை வந்தாலும், எப்பேற்பட்ட சோர்வுகள் வந்தாலும் என்னோடு கூட இருக்கிறவர் என் கண்ணீரை மாற்றுவார், என்னோடு இருக்கிறவர் என் கண்ணீரை துடைப்பார், என்னோடு இருக்கிறவர் நான் நெருக்கப்பட அனுமதிக்க மாட்டார், என்னோடு இருக்கிறவர் நான் ஒடுக்கப்பட அனுமதிக்க மாட்டார், என்னோடு இருக்கிறவர் என் கண்ணீரை நான் நெடுநாள் கண்ணீர் சிந்தும்படி இந்த பாதையிலே என்னை அனுமதிக்க மாட்டார் என்கிற விசுவாசம் தான் நம்மை வாழ வைக்கும், நம்மை ஓட வைக்கும், நம்மை சுகப்படுத்தும். ஆகாருடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்களேன். ஆதியாகமத்தில் நீங்கள் வாசிக்க முடியும். தன்னுடைய பிள்ளை செத்து போகிறதை பார்க்க மாட்டேன் என்று சொல்லி பிள்ளையை வனாந்தரத்திலே கடத்தி வைத்து விட்டு தூரமாய் சென்று நின்று அவர் அழுது கொண்டிருந்தாள். நான் இதை இப்படி சொல்லுகிறேன், வேதனையும் பாடுகளும் வரும்போது பெற்ற தாய் கூட உங்களை விட்டு செல்லலாம். ஆனால் கர்த்தருடைய தூதன் ஆகாருக்கு தோன்றி சொன்ன வார்த்தை என்னவென்று தெரியுமா? பிள்ளை அழுகிற இடத்திலே கர்த்தர் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். வேதனையின் நடுவுல உறவினர்கள் விட்டு செல்லலாம்,
வேதனையின் நடுவுல நாம் நம்பி இருந்தவர்கள் நம்மை விட்டு செல்லலாம். கண்ணீரின் நடுவுல நாம் நம்பி இருந்தவர்கள், உயர்ந்த அடைக்கலமாய் நாம் நினைத்து கொண்டிருந்த மனிதர்கள் நம்மை விட்டு விட்டு சென்று விட்டு இருக்கலாம். அந்த பிள்ளை நினைத்திருக்கும், எனக்கு ஒரு ஆபத்தும் வராது, என்னை பெற்றவள் என்னோடு இருக்கிறாள், எனக்கு ஒரு ஆபத்தும் வர முடியாது. கோழி தன் குஞ்சுகளை காப்பாற்றுவது போல, செட்டைகளுக்குள்ளே மறைத்து காப்பாற்றுவது போல என்னுடைய தாயானவள் என்னை காப்பாற்றுவாள் என அந்த குழந்தை நம்பி இருந்திருக்கு. அந்த குழந்தை விசுவாசித்திருக்கு. ஆனால் உண்மை என்னவென்று தெரியுமா தேவ பிள்ளைகளை? அந்த குழந்தை நம்பின தாய் கூட குழந்தை மரித்து போகும் என நம்பி அந்த குழந்தையை வைத்து விட்டு தூர சென்று அழுது கொண்டிருந்தாள். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை வெளிப்பட்ட விதம் ஆச்சரியம். ஆகாரே, நீ அழ வேண்டியதில்லை அம்மா. குழந்தை அழுகிற இடத்திலே கர்த்தர் அந்த பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். கர்த்தராலே நம்மை விட்டு கொடுக்க முடியாது, நம்மை விட்டு எங்கேயும் சென்று விட முடியாது. அதனாலே தான் வசனத்திலே சொன்னார், உன்னை என் உள்ளங்கைகளிலே வரைந்து வைத்திருக்கிறேன், உள்ளங்கைகளிலே வரைந்து வைத்திருக்கிறேன். நாம் கர்த்தருடைய கையில் இருக்கிற ரேகையை போன்றவர்கள். எளிமையாக சாத்தானால் எடுத்து மாற்றிவிட முடியாது, எளிமையாய் மனிதர்களால் எடுத்து மாற்றிவிட முடியாது. நீங்களும் நானும் நம்பி இருக்கிறபடி அந்த தெய்வம் நம் கண்ணீரை துடைக்கிறவர், அந்த தெய்வம் உங்கள் கடன் பிரச்சனைகளை, கடன் பாரங்களை மாற்றுகிறவர், அந்த தெய்வம் உங்களுடைய சரீரத்திலே காணப்படுகிற வியாதிகளை மாற்றுகிறவர், அந்த தெய்வம் நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவுகளை உங்களுக்கு தருகிறவர். எரேமியாவிலே நீங்கள் வாசிக்க முடியும் 29வது அதிகாரத்துல, நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை நான் அறிகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எதிர்பார்ப்பதெல்லாம் நாம் விசுவாசத்தை அவர் மேலே வைத்திருக்க வேண்டும். நன்மையானாலும் தீமையானாலும் என் வாழ்க்கையிலே சம்பவித்திருக்கிற இந்த காரியத்தின் மூலமாய் கர்த்தர் எனக்கு ஒரு நன்மை உண்டாக செய்வார். அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம். இதற்கு பல எடுத்துக்காட்டுகளை சொல்ல முடியும், இதற்கு பல எடுத்துக்காட்டுகளை என்னாலே மேற்கோள் காட்ட முடியும். யோசேப்பினுடைய வாழ்க்கையை நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், யோசேப்பை சகோதரர்கள் எல்லாம் விற்று போட்டார்கள். யோசேப்பிற்கோ ஒரு விசுவாசம் இருந்தது. சும்மா இருந்த எனக்கு சொப்பனங்களின் மூலமாக நான் உன்னை உயர்த்துவேன் என்று சொன்ன தெய்வம் எந்த சூழ்நிலை ஆனாலும் என்னை உயர்த்துவார். சொப்பனங்களின் மூலமாய் அதரிசனமாய் எனக்கு வெளிப்பட்ட தெய்வம் எப்பேற்பட்ட நிலைமை ஆனாலும் என்னை உயர்த்துவார். யோசேப்பு புலம்பி இருந்திருக்க கூடும், ஐயோ ஆண்டவரே, நீர் என்னை உயர்த்துவீர் என்று சொல்லி இந்த பாதையிலே கொண்டு வந்தீர். ஆனால் நான் இப்பொழுது சிறைச்சாலையில் இருந்து கொண்டிருக்கிறேன். நான் நன்மை செய்ய நினைத்தேன் என் எஜமானுக்கு, ஆனால் என் எஜமான் என்னை பிடித்து சிறைச்சாலையிலே போட்டார். ஆனால் நீர் சொன்னீர், என்னை எல்லாரும் வணங்குகிற சூழ்நிலையிலே கொண்டு நிறுத்துவேன் என்பதாய் சொன்னீர். ஆனால் நானும் இப்போ சிறைச்சாலையில் இருந்து கொண்டிருக்கிறேன் என யோசேப்பு முறையிட்டு இருந்திருக்க முடியும். ஆனால் யோசேப்பு காத்திருந்தான். தனக்கு கர்த்தர் கொடுத்த காரியங்களின் மேல, தரிசனங்களின் மேல, சொப்பனத்தின் மேல அவன் விசுவாசத்தை தெய்வத்தின் மேலே வைத்திருந்தான். கர்த்தர் எனக்கு ஒரு காரியத்தை வெளிப்படுத்தி இருந்தால் அந்த காரியத்தை அவர் நிறைவேற்றுவார். கர்த்தர் எனக்கு ஒரு காரியத்திலே ஒரு கிருபையை பாராட்டி இருந்தார், அந்த என் கைகளாலே ஆண்டவரை ஒரு காரியத்தை துவங்கி இருந்தார், அந்த காரியத்தை அவர் நிச்சயம் என் கைகளை கொண்டே அவர் முடிப்பார். இந்த எல்லா விசுவாசமும் யோசேப்பினுடைய வாழ்க்கையில செயல்பட்டதுனால நீங்கள் கடைசியிலே ஆதியாகமத்திலே வாசிக்கும் போது யோசேப்பு சொல்லி இருக்கிறார். என்ன சொன்னார் தெரியுமா? நீங்கள் ஆதியாகமத்திலே நீங்கள் வாசிக்க முடியும், 48, 49, 50 வாசிச்சீங்கன்னா யோசேப்பினுடைய வாழ்க்கையில கடைசி நாட்களில் நடந்த பயங்கரமான காரியங்களை உங்களாலே புரிந்து கொள்ள முடியும். ஒரு வசனத்தை மாத்திரம் நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். யோசேப்பு சொல்லுகிறார் சகோதரர்களை பார்த்து, நீங்கள் கவலைப்பட வேண்டாம், நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், ஆனால் கர்த்தரோ நீங்கள் பார்த்திருக்கிறபடி அதை நமக்கு நன்மையாய் முடிய செய்திருக்கிறார். கர்த்தர் நமக்கு நன்மையாய் அதை முடிய செய்வார். எந்த காரியமானாலும் சரி, நான் கடந்து வருகிற பாதை, நான் கடந்து வருகிற இந்த சம்பவம், நான் கடந்து வருகிற இப்பேற்பட்ட வாழ்வு, நான் நெடுநாளாய் நம்பியிருந்த என்னுடைய ஜீவிதம், என்னுடைய வாழ்க்கை, நான் இப்படி ஆகிவிட்டதே என்று நான் புலம்பின அந்த காரியம் எல்லாவற்றின் முடிவும் நீங்கள் விசுவாசித்திருக்கிற தேவனாலே நன்மையாய் உங்களுக்கு முடியக்கூடும். நீங்கள் நம்பியிருக்கிற தேவனாலே அது நன்மையாய் உங்களுக்கு முடியக்கூடும். காரணம், நம்முடைய தெய்வம் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என சொன்னார். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். விசுவாசித்தான் பேதுரு கடலின் மேலே நடந்தான். விசுவாசித்தான் பேதுரு தண்ணீரின் மேலே நடக்கும்படி கர்த்தர் செய்தார்.
நீங்களும் விசுவாசியுங்கள். கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். சூழ்நிலைகள் மாறுதலா இருக்கலாம், சூழ்நிலைகள் முடியாததாய் விளங்காததாய் இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய ஆவியானவராலே இந்த சூழ்நிலைகளின் நடுவே நம்மை காப்பாற்ற முடியும். ஒரு நிமிடம் கண்களை மூடி நாம் செபித்து விடலாம். நல்ல தகப்பனே, என்னுடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த பிள்ளைகளுக்காய் நான் செபிக்கிறேன். இவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில கடந்து வருகிற, தாங்கள் அனுபவித்து வருகிற இந்த விஷயங்களின் மூலமாய், இந்த காரியங்களின் மூலமாய் என்னுடைய வாழ்க்கையில் ஏதாகிலும் ஒரு மாற்றம் நடந்து விடாதா என சொல்லி உம்மிடத்திலே நம்பிக்கை வைத்திருக்கிற இந்த விசுவாசத்தை நீர் பார்க்கிறீர். மார்க் 9:23 படி விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொன்ன தேவ வார்த்தை இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நிறைவேறட்டும். இந்த பிள்ளைகளுடைய ஜீவிதத்திலே அது நிறைவேறட்டும். உம்மை நம்பி இருக்கிற ஜனங்கள் அவர்கள் முழு மனதோடு அவர்கள் உம்மை பற்றி கொண்டு இருக்கிறபடியா நீர் அவர்களை பூரண சமாதானத்தோடு வைத்துக் கொள்ளுவீர் என்று எரேமியாவிலே நாங்கள் வாசிப்பது போல, நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு பூரண சமாதானத்தையும் அன்பையும் வைத்திருக்கிறீர் என்கிற உணர்வை இன்றைய தினத்தின் மூலமாய், இந்த வார்த்தையின் மூலமாய் நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு வெளிக்காட்டினதற்காக நான் நமக்கு நன்றி செலுத்துகிறேன். இனி வருகிற நாட்களில் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அற்புத சாட்சிகள் நடைபெற கர்த்தர் நீர் உதவி செய். மனதார உம்முடைய பிள்ளைகளை நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.